இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடம் என்னதுன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு அழகான ஒரு சின்ன பார்க். அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காந்தி பார்க் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வேறு எங்கேயுமே தேடி போக தேவையில்லாத அளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் பாயிண்ட் மாதிரி இது. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜனத்தொகை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் எந்த இதுக்குமே பெருசாக செலவு பண்ணி போய் நமக்கு தேவையான ரிலாக்ஸேஷனுக்கெல்லாம் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வந்து அமைதியாக ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்திங்கன்னா போதும். உங்கள் மனசில் இருக்கிற எல்லா அழுக்கும் கரைஞ்சி போய் ஒரு மனதின் அமைதியான ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்துடும். அப்புறம் இந்த பார்க்கை பற்றி பெருசாக சொல்லணுன்னா, ஹிந்திக்காரங்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த சுற்று வட்டாரத்தில் அவங்க நிறைய தொழில்கள் வச்சுருக்கிறனால அவங்களோட ஆட்கள் வந்து இங்கே ஜாலியாக இருக்கும். நமக்கு எந்த வேறுபாடு கிடையாது. நம்ம எல்லாமே மக்கள் தான். யார் வேணாலும் வரலாம், போகலாம். இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா கடல் மாதிரி காட்சியளிக்கக்கூடிய விதத்தில் வந்து இங்கே இது ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து அங்கே ஒரு கிங்காங் வந்து ஒரு பெரிய ஒரு சிலை ஒன்று இருக்கும். அது உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஸ்டே பண்ணி நின்று பார்க்குற அந்த இடம் அதுக்கெல்லாமே வந்து பிளேஸ் எல்லாமே இருக்குது இங்கே. குழந்தைங்களாம் வந்தாலுமே வந்து சேஃப்டியாக இருக்கக்கூடிய வகையில் தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா எந்த குப்பை இதெல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கண்ணுக்கு வந்து ரொம்ப நீட்டாக தெரியும். ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மனிதர்கள் அவ்வளோதான், குரங்கு மாதிரி தான். அவன் எப்பப்பெல்லாம் அவனுக்கு வந்து அமைதி தேவைப்படுதோ அந்த மாதிரி இயற்கையை நோக்கி போகிறதுக்காக இப்போ இந்த கோயம்புத்தூர் சிட்டியில் இயற்கையெல்லாம் பெருசாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி பார்க்குக்கெலாம் வந்தீங்கன்னா அமைதியாக இருந்து குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனைக்காக வந்து டாஸ்மாக்கோ இல்லை வந்து பெரிய கோயிலுக்கோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. உங்களுக்கு இங்கேயே வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனான ஒரு பார்க் வந்து இருக்குது. வந்து பாருங்கள், சந்தோஷமாக இருங்க.